ரதிய அடுப்படியில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷு சப்பாத்தி நூடுல்ஸ். நம்ம வெளியே பேக்கெட் வாங்கி நூடுல்ஸ் செய்கிறது நம்மளுக்கு அவ்வளோ தூரம் ஹெல்த்தி இல்லை, அது மைதா மாவுன்னு சொல்கிறாங்க. அக்கா அந்த நூடுல்ஸ் வாங்கவே மாட்டேன். இன்றைக்கி அக்கா சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்கிறேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதை அக்கா கீத்துக்கு தான் அப்படி நீட்டாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கத்தி வச்சுட்டு இப்படி மெலிசாக கீத்துக்கிட்டு அது ஒரு பக்கம் கேமரா கையில் பிடிக்கிறனால உங்கள்கிட்ட அந்த மாதிரி காமிக்க முடியல. இப்படி கீத்துக்கிட்டா இதேமாதிரி நூடுல்ஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்கா கட் பண்ணிவிட்டேன், எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா மெலிசாக இப்போ போட்ட சப்பாத்தியில் நம்ம கட் பண்ணி செஞ்சோம்னா நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பழைய சப்பாத்தியை விட நைட்டு போட்டது அந்த மாதிரி இல்லாமல் இப்போ போட்டதே செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பவுலில் எடுத்து வச்சுட்டு என்னெல்லாம் அரைக்கலான்னு பார்க்கலாம். அக்கா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சம் வாசனைக்கு அக்கா போட்டுக்கிறேன். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடும். அந்த தக்காளியும் புதினாவும் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிப்போம். அக்கா ஒரு வடை சட்டியை காய வச்சுட்டேன். ஒரு குழிக்கரண்டி போல் ஆயில் விட்டுருக்குறேன். ஒரு 5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன் அக்கா. அதை போட்டுருவோம். இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை அக்கா ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை போட்டுடலாம். மீன் வதங்கினது போதும். ஒரே ஒரு மீடியம் சைஸு குடமிளகா கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தூளுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்குறேன். கொஞ்சம் லைட்டாக வதக்கிடும். இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்ச தக்காளியும் புதினாவும் அரைச்சி வச்ச அந்த விழுதை ஊற்றிடணும். இதுக்கு மசாலா தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் அக்கா. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இது வீட்டில் உள்ள பொடி. கரம் மசாலா வீட்டில் அக்கா அரைச்சது. இது ஜீரக பொடி. இந்த ஸ்பூனுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும். மசாலாம் வேகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் மிக்ஸி கழுவி மிக்ஸி அலசி அப்படியே அந்த வாட்டர் ஊற்றிடும். இப்போ கொஞ்சம் வேகட்டும். கொதி மசாலா வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அதை போட்டு நல்லா பரட்டி எடுப்போம். வாசனை கமன்னு இருக்குப்பா. கொஞ்சமாக பட்டர் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், பிடிச்சா சேர்த்துக்கலாம். அக்கா பட்டர்லாம் சேர்க்கல, ஆயிலே கம்மியாக தான் ஊற்றிருந்தேன். பார்த்தீங்களா, இது ஹெல்த்தி நூடுல்ஸ் நம்மளுக்கு. அதனால தான் நம்ம கோதுமையில் செஞ்சுருக்கிறோம். சப்பாத்தியில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். எந்த சாஸும் கிடையாது. சில்லி சாஸு, சோயா சாஸு, ரெட் சில்லி சாஸாம் எதுவுமே அக்கா ஊற்ற மாட்டேன். வீட்டில் உள்ளதை வச்சு நம்ம சூப்பராக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பரட்டி எடுக்கலாம். ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம்லாம் இல்லை, நம்ம கம்மியாக தான் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அது அவாய்ட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு மிளகாத்தூள் அவாய்ட் பண்ணிட்டு கூட வெறும் கரம் மசாலாவும் போட்டு செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப 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 சூப்பராக ஹெல்த்தியான நூடுல்ஸு நம்மளுக்கு வீட்டிலே. அவ்வளோதான், சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. சாப்பிடுவோம் வாங்க. நல்லா உதிரியாக கடையில் உள்ள நூடுல்ஸை இது டேஸ்டியாக வேறு இருக்கும்பா. இது குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்டாங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க. டெய்லி கேட்பாங்க. அக்காவுக்கு ஒரு கையில் ஒழுங்காக எடுக்க வர மாட்டேங்குது. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ளதே வச்சு நம்மளுக்கு எந்த சாஸும் தேவையில்லை. எந்த ப்ரிப்பேர் பண்ண சாஸ் வெளியே பாட்டிலில் பேக்கெட்டில் வாங்குறதுலாம் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான இந்த நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ரதியா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.